Hi, hello, good morning. Good morning, everyone. So, today is a special day for many அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு பிச்சுக்கும் இப்பயே பார்த்துட்டேன். ஓகே, அப்படியே ஒரு ட்ரெயின்லாம் போயிட்டு இருக்கு அவங்க ஸ்டேட்டஸில் நிறைய பேர். முடியல, பார்க்க முடியல, ஓட்டிடுறேன். சரியா? ஓகே, எனிஹவ் அந்த ஸ்டேட்டஸு உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடாது, உங்கள் லைஃப்பில் இருக்கணும். ஸோ இன்று ஜூலை 7th Tala Dhoni, Captain Cool. So his birthday, right? So MS Dhoni, beginners are many, finishers are few. ரியலிங்க நம்ம கிரிக்கெட்டர்ஸ் வேர்ல்டு அப்படி கூட எடுத்துக்கோங்க. வேர்ல்டு கிரிக்கெட்லேயும் சரி அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரி, ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் முடிக்கிறவங்க மிக 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 கம்மியான பேர் தான். வெரி மைன்யூட் அண்ட் லெஸ் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணவங்க எல்லாருமே முடிப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. யாரு கடைசி வரைக்கும் போராடுறாங்களோ அவங்க மட்டும்தான் தே வில் ஃபினிஷ் இட். அந்த வகையில் வி ஷுட் ரெஸ்பெக்ட் தோனி. ஏன்னா உலகமே டியூரிங் வேர்ல்டு கப், டியூரிங் எனி திங் அவரை நம்பும். ஹி இஸ் அ குட் ஃபினிஷர். ஈவன் தோ இஃப் யூ லூஸ் ஆல்சோ அவரை நம்பும், குட் ஃபினிஷர். அப்படியே எதிரிக்கு அப்படியே அந்த பயம் உண்டாகும் தெரியுங்களா? அந்த லெவல் வேற நம்ம உருவாக்கணும். சரியா? நீங்க வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி, பட் அந்த எதிரிக்கு பயத்தை உருவாக்கிடணும். நீங்க இவர் வந்தா வேற லெவல் அப்படின்னு உருவாக்கணும். ஸோ அந்த வகையில இஸ் அ வெரி குட் ஃபினிஷர். ஸோ இதை நம்ம எல்லாரும் லைஃப் பாடத்தில் கற்றுக்கணும். ஓகே, ஸோ நிறைய பேர் நம்ம கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இப்போ இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஓகே, பட் நம்ம அதை முடிக்காம வெளியே வரக்கூடாது. ஒரு செயலை எடுக்கிறியா அதை முடி. அதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுக்கணும், இதை வெட்டி வெளியே வரும்போது ஏன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கணும். நீ புரியுதா? யூ ஹவ் ஸ்டார்டட், ஸோ யூ ஹவ் டு கம்ப்ளீட் இட். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவும் பார்த்துருப்போம். ஓகே, அந்த ரன்னிங் ரேஸ் ஓடுறது. ஓகே, ஸோ ஒருத்த நாள் முடியாதுன்னு சொல்லுவாங்க, பட் அவன் முடிச்சு காட்டுவான் இல்லையா? சேம் திங், ரைட்? ஃபைன். ஸோ ஹாப்பி பர்த்டே MS தோனி. ஸோ இன்று அவர் பர்த்டே. ஸோ அவரை பற்றின ஒரு சில கிளிப்ஸ், லைக் அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கலாம் லைஃப்க்கு. ஓகே, ஸோ தோஸ் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு see now. அண்ட் லாஸ்ட்டில் ஒரு 2 கிளிப் இருக்குது, வீடியோ கிளிப்பு. ஒன்று தமிழில் வரும், ஒன்று இங்கிலீஷில். ஃபர்ஸ்ட் தமிழ் பார்த்துட்டு அப்புறம் இங்கிலீஷ் பார்த்தோன்னா லாஸ்ட்டில். யோ I think so this session will boost you up more because a lively example. Okay va? Fine. பட் இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு only he knows. அண்ட் நம்ம எல்லாரும் அந்த MS தோனி படத்தை பார்த்துட்டு இந்த அன்டோல்ட் ஸ்டோரியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஃபைன். ஸோ எல்லாருக்கும் ஆடியோ கேட்குது இல்லை? Do you all hear my voice? Just give me a thumbs up. Yes, fine. Okay. ஸோ MS தோனி இங்க பாருங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு மட்டும் கேளுங்க. ஐ பிலீவ் இன் கிவிங் மோர் தேன் 100% ஆன் த ஃபீல்ட். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதை விட 100% அதுக்கு மேலே தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அண்ட் ஐ டோன்ட் ரியலி வரி அபவுட் த ரிசல்ட். சேம் திங், லைஃப்ல ரிசல்ட்டை பற்றி வரி பண்ணாதீங்க. உங்க 100% கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி அந்த ரிசல்ட்டே நீ தாண்டா வின்னர் அப்படின்னு சொல்லும். ஓகே, எப்பவுமே விக்டரியை நோக்கி தான் போறேன்னு நீங்க ஒண்ணு மட்டும் செயல் பண்ணக்கூடாது. உங்க வேலை என்னன்னா அந்த வேலையில 100% கொடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிதிங் வில் கம் டு யூ. புரியுதா? தேர் இஸ் கிரேட் கமிட்மெண்ட் ஆன் த ஃபீல்ட். தட்ஸ் த விக்டரி ஃபார் மீ. இதுதான் அந்த வார்த்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க இல்லையா? திஸ் இஸ் த ஸ்பிரிட். காட் இட்? ஸோ அவருக்கு என்ன விக்டரின்னு சொல்றாருன்னா அந்த கமிட்மெண்ட். ஒருத்தருக்கு சொல்றீங்க இந்த டைம்ல ஐம் கோயிங் டு டூ திஸ்னா யூ ஹேவ் டு டூ தட் ஆன் டைம். அந்த ஒரு செயலும் தான் உன்னை வாழ்க்கையில அடுத்தடுத்த பயணத்துக்கு கொண்டு போகும். சின்ன விஷயத்துல கூட நீ கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அதை செய்யலைனால் அடுத்து பெரிய விஷயத்தை உன்னை செய்ய தடுக்கும். புரியுதா? ஒருத்தருக்கு ஒன்னு சொல்றேன்னா, கமிட்மெண்ட் கொடுக்கறேன்னா யூ ஹேவ் டு மேக் இட் டன்.
புரியுதா? அந்த கமிட்மெண்ட் கொடுக்கலனால் யூ கேனாட் ஏபிள் டு சக்சீட் இன் லைஃப். அப்போ கமிட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அண்ட் நீ வந்து 100%க்கு மேலேயும் கொடுக்கணும். எக்ஸாமா இருந்தாலும் சரி, லைஃப்ல எங்க இருந்தாலும் சரி. ஓகே, உன்னோட பொட்டன்ஷியல் 100%க்கு மேல கொடுத்தே ஆகணும். புரியுதா? அண்ட் ரிசல்ட்டை பத்தி வரியே பண்ணாத. ரிசல்ட் இஸ் நத்திங். ஓகேவா? ரிசல்ட் உன்னை தேடி வரணும். புரியுதா? ஓகே, ஸோ அதற்கு யூ ஷுட் பி கமிட்டட் இன் யுவர் ஒர்க். நீ எந்த வேலைன்னா செய், கமிட்மெண்ட்டோட செய். 100% கொடு, ரிசல்ட்டை பத்தி வரி பண்ணாத. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், your mistake can cost you million. ஆமா, ஒரு மிஸ்டேக் பண்றதுனால உனக்கு 1 கோடி ரூபாய் இழக்கிற, 10 லட்சம் 20 லட்சம் இழக்கிற. எஸ், இழக்கிறேன். அது வந்து பணத்தை மட்டும் கிடையாது. ஓகேவா? லைஃப்ல ஏதோ இழந்திருப்ப நீ ஒரு மிஸ்டேக்னால. ஆனால் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் இருக்கு இல்லையா? the lesson learned can bring back billions. நீ மில்லியனை இழந்தாலும் அதுல நீ கத்துக்கக்கூடிய பாடம் உனக்கு பில்லியன்ஸ் அள்ளி கொடுக்கும். அப்போ ஸோ மிஸ்டேக்ஸ் டு பி லேர்ன்ட் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அப்போ நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்றீங்க லைஃப்லனா அதை கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைச்சுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு மிஸ்டேக்ஸே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ கேனாட் ஏபிள் டு ஷைன். கத்துக்கிறீங்களா? அடுத்த வாட்டி அதை பண்ணக்கூடாது. அடுத்த வாட்டி we have to be different. வேற ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும். ரிஸ்க் எடுக்கணும். இவரை மாதிரி ரிஸ்க் டேக்கர் யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதா? லைஃப்ல ரிஸ்க் எடுத்தே ஆகணும். ஒன் பர்டிகுலர் டைம்ல இந்த பக்கம் போனோமா அந்த பக்கம் போனோமான்னு இருக்கும். ஓகே, யூ ஹாவ் டு டேக் யுவர் ரிஸ்க். நீங்க யாரும் டெசிஷன் கேட்கக்கூடாது. நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்போ மிஸ்டேக்ஸை வெல்கம் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணாதீங்க. ஓகே, காட் இட்? ஃபைன். எவ்ரிதிங் பிகம்ஸ் பாசிபிள் இன் யோர் லைஃப். எல்லாமே உங்க லைஃப்ல இட் வில் பிகம் பாசிபிள். ஒரு நாள் நடக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when you take responsibility for everything that happens. உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றும் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம், நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க. புரியுதா? நீங்க அந்த ரெஸ்பான்சிபிள் எடுத்தீங்கன்னா ஓகே, உங்களை நம்பி தானே அது எல்லாமே நடக்குது. அப்போ நீங்க தானே அந்த உங்க ஸ்டோரிக்கு ஹீரோ. ஓகே, அண்ட் யாரு வந்தாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது, நம்ம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். வெரி குட் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவேன் இது. புரியுதா? ஸோ ஒரு குட் கேப்டன்ஷிப், ஒரு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டி, பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஆஃபீஸர் இன் டிஃபென்ஸ், ரைட்? ஸோ லெஃப்டினன்ட் கர்னல், ஐ ஷோ த இமேஜ். ஓகே, ஸோ ஒரு ஆஃபீஸர் லைக் குவாலிட்டினா என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிலிட்டி. எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் இவனால பக்காவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உங்க மேல உண்டாக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கணும்னு சொல்லல, அதை நீங்க உங்களுக்குள்ளவே உருவாக்கிக்கணும். புரியுதா? ஸோ நான் எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஃபைன். ஸோ இந்த இந்த இமேஜ் ஏன் கொண்டு வந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எல்டர்ஸோட அட்வைஸ் கேட்டுக்க மாட்டோம். கரெக்டா? ஸோ வாட் இஸ் டெல்லிங் இஸ் லிசன் டு யுவர் எல்டர்ஸ் அட்வைஸ். நாட் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ரைட். எப்பவுமே எல்டர்ஸ் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்க மாட்டாங்க. ஒரு சில எல்டர்ஸ் இருக்காங்க, நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லுவாங்க. நோ, எல்லா எல்டர்ஸும் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. எப்பவுமே அவங்க எல்லாத்துலயும் கரெக்ட்னு நம்மளும் சொல்ல முடியாது. பட் ஏன் அவங்க அட்வைஸ் கேட்டுக்கணும். ஜஸ்ட் லிசன். இங்க பாரு, லிசன் தான் சொல்லியிருக்காரு, ஆக்டிங் கூட சொல்லல. கேட்டுக்கோங்க எல்டர்ஸோட அட்வைஸ். ஏன்னா அவங்க எப்பவுமே கரெக்டும் கிடையாது. பட் பிகாஸ் தே ஹாவ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் ராங். நிறைய விதத்துல ஓகே, அவங்க தப்பா நடந்திருக்கலாம், தப்பு செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அதை காது கொடுத்து கேட்டுக்கோங்க. புரியுதா? ஏன்னா நமக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏற்படலாம். அதை ரெக்டிஃபை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அவங்க மூலமா will be getting it. அதனால எல்டர்ஸ் சொல்றத கேட்டுக்கோங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆஸ்பிரன்ஸ், உங்க பேரண்ட்ஸ் சொல்றத, உங்க சீனியர்ஸ் சொல்றத ஜஸ்ட் லைட்டா கேட்டுக்கோங்க. ஓகேவா? அவங்க ஓவரா லைக் இஃப் தே டாமினேட் யூ ஆர் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பாதையை விட்டு உங்களை தள்ளுறாங்கன்னா
அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விலகி வரலாம், புரியுதா? பட் அவங்க அட்வைஸ் மட்டும் கேட்டுக்கோங்க அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல, பிகாஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் டூயிங் ராங், புரியுதா? ஓகே ஃபைன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித், யூனோ ஆஸ்திரேலியன் கேப்டன். ஓகே, ஒரு சீரீஸ் நடந்துச்சு, கிரிக்கெட் சீரீஸ். அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அதனால அவர் நடுவுலயே he was been captaining his team ஆஸ்திரேலியா. ஓகே, நடுவுலயே வந்து அவர் கிளம்பிட்டார். பிகாஸ் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் போய் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு. வேராஸ் கேப்டன் கூல் என்ன பண்ணாரு, ஜீவா ரைட் இஸ் டாட்டர் நேம். ஸோ பிறந்திருக்காங்க, பட் he didn't go to see her because he told that I am on my national duty. ஸோ இந்தியாவுக்காக விளையாட வந்திருக்கேன், நான் என்னோட நேஷனல் டியூட்டியில் இருக்கேன், மற்றது எல்லாமே லேட்டர் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு த இந்தியா, தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அன் ஆஃபீஸர், தட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அன் கேப்டன், புரியுதா? உன்னை நம்பி டீம் இருக்கு இந்த டைம்ல. ஓகே, ஸோ உன்னோட பர்சனல்லாம் செகண்டரி, டெர்ஷரின்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் டீம் இந்தியா. ஸோ இந்தியாவுக்காக இஸ் ஆன் நேஷனல் டியூட்டி, சி த ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கிளம்பியிருப்பாங்க இல்லையா? ஸோ தட்ஸ் அ ஸ்பிரிட் வித்தின் ஹிம். ஸோ இது எல்லாரும் கற்றுக்கணும். ஒரு வேலை செய்கிறேன்னா அந்த வேலையில முழுக்க முழுக்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக ஒரு ஈடு எனக்கு கொடுக்கணும், ரைட்? ஸோ இந்த வார்த்தை பாருங்க, வேற லெவல் வார்த்தை. டேக் ஆக்ஷன் இன் சைலன்ஸ், நோ லயன் அட்டாக்ஸ் இன் நாய்ஸ். ஏதாவது லயனு ஓகே சத்தத்துல போய் அட்டாக் பண்ணி பார்த்துருக்கீங்களே? அமைதியா இருக்கும், அமைதியா இருந்துதான் போய் தாக்கும். அதே மாதிரிதான் நீங்க சத்தம் போட்டுட்டே இருக்கக்கூடாது. நான் இது பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன், நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன்னு கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. பண்றியா, அமைதியா இரு, பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு. அதுதான் த லயன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, உங்க ஆக்ஷன் சைலன்ஸ்ல இருக்கணும், சும்மா கத்திட்டு கூடாது. ஓவரா வாய் பேசுறவங்க ஒன்றும் ஆகாது, சரியா? ஜஸ்ட் பி குவைட். உன்னோட ஆக்ஷன் அந்த சைலன்ஸ்ல எடுக்க ஆரம்பி. ஓவரா நாய்ஸ் கொடுத்து எடுத்துனா அங்க இருக்கக்கூடிய மானு கூட அங்க ஓடி போயிடும், உன் டார்கெட் அங்க இருந்து ஓடி போயிடும். ஸோ அமைதியா போ, அட்டாக் பண்ணு ஆன் யுவர் டார்கெட். காட் இட்? ஃபைன். நிறைய மக்கள் நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, நிறைய மக்கள் இப்போ வந்து இவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தா சூப்பர், எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. இதுவே ஏதோ ஒரு மேட்ச் தோத்துட்டா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வீட்டாண்ட வந்து கல்லு தூக்கி அடிச்சாங்க ஒரு காலத்துல. எஸ், லிட்ரலி இது நம்ம லைஃப்லயும் நடக்கும், நம்ம லைஃப்ல நடக்கும் ஒரு காலகட்டத்துல. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ஐ ஹாவ் 3 dogs at home even after losing a series. நான் தோத்தாலும் சரி வின் பண்ணாலும் சரி அவங்க என்ன ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லையடா அப்படின்னு சொல்ல வர்றாரு, புரியுதா? ஓகே, இது வேற லெவல் ஒரு வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஸோ பீப்புள் இருப்பாங்க, ஏன்னா பீப்புள் ஆர் நாட் அனிமல்ஸ் இல்லையா? அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணுவோம். ஓகே, ஸோ மக்கள் இந்த வார்த்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வீட்டுல நாய் இருக்குது, நான் என்னதான் வாழ்க்கையில வின் பண்ணாலும் தோத்தாலும் அது பாசத்தை எப்பவுமே ஒரே மாதிரி தான் வச்சுக்கும், கரெக்டா? பட் மக்கள் அப்படி கிடையாது. ஓகே, ஸோ மக்களோட மைண்ட் செட்டே வேற. ஓகே, ஸோ மக்களை நம்பாத, நீ உன்னை நம்பு அப்படின்னு சொல்றேன். பட் ஸோ உன்னை மட்டும் நீ நம்பு. அவன் இப்படி சொல்றான் அப்படி சொல்றான் நம்பாத. அவன் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுவான், அவனுக்கு சாதகமா தான் சொல்லுவான் எப்பவுமே, சரியா? அடுத்தவனுக்கு சாதகமா சொல்ல மாட்டான். அப்படி சொல்றவங்க வெரி வெரி ஃபியூ. ஓகே, காட் இட்? So I have 3 dogs at home. Even after losing a series or winning a series, they treat me the same way. Got it? Fine. Here comes our Lieutenant Colonel Dhoni. So para SF Territorial Army la he was been given a post as Lieutenant Colonel. Okay va? So வருஷத்துக்கு 2 வாட்டி போயிட்டு he'll be doing his job training, and then again he'll be coming back for India for doing his cricket job, right? Okay, fine. Set the goal so big. உன் கோல் வந்து வேற மாதிரி பெரிய லெவல்ல இருக்கணுங்க.
புரியுதா? அந்த கோல் பெரிய லெவல்ல இருக்கணும். அது வந்து உன்னையே பயன்படுத்தணும். இதெல்லாம் பண்ண முடியுமா? எஸ், உன்னை பயன்படுத்துற மாதிரி இருக்கணும். எய்தர் இட் வில் ஸ்கேர் யூ, ஓகே, ஆர் இட் வில் எக்ஸைட் யூ. ஓகே, உன்னை அப்படியே பயங்கரமா துள்ளல் நிலைக்கு கொண்டு போகும். எஸ், ஐ கேன் டூ இட். அல்லது உன்னை பயம் பொருத்தும். நம்மளால முடியுமா? ஐயோ ஐயோ பயமா இருக்கு. அந்த மாதிரி இருக்கணும் ஒரு கோல் உங்க லைஃப்ல. கோலை வைக்கிறனா ஒன்னு அது உன்னை எக்ஸைட் பண்ணணும், இல்ல பயம் பொருத்தணும். அந்த மாதிரி கோல் வை. என்னதான் அந்த கோல் அவ்வளோ பெருசு உன்னை எக்ஸைட் பண்ணாலும் பயம் பொருத்தினாலும், அட் லாஸ்ட் மேக் ஷூர் தட் யூ ஃபினிஷ் இட் லைக் MS Dhoni. புரியுதா? நீ எதை வேணாலும் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணு, ஆனால் அதை நீ முடிக்கணும். முடிச்சால்தான் யூ ஆர் அன் குட் ஃபினிஷர். உன் கூட நிறைய பேர் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், எக்கச்சக்கமான பேர் நின்று இருப்பான். ஆனா இந்த பொசிஷனுக்கு வந்தவன் 1-2 பேர் தான் இருப்பான். அந்த 1-2 பேர் நீ ஆயிரு. Got it? So if the plan doesn't work, you have to change the plan but not the goal. புரியுதா? ஒரு பிளான் ஒர்க் ஆகலையா, நீ பிளானை தான் மாத்தணும், அதை தவிர்த்து உன் கோலையே மாத்தக்கூடாது. இந்த லைஃப்ல நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வேர்ஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் அவங்க கோலே மாத்திடுறாங்க. இந்த பிளான் ஒர்க் ஆகலைன்னா கோலையே மாத்திடுறாங்க. நீ கோலை மாத்தக்கூடாது, உன் கோல் அங்கதான் இருக்கு. இப்படி போக முடியலன்னா இப்படி வா. ஜஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் பிளான், தட்ஸ் இட். ஸோ பிளான் ஏ பிளான் பி வாழ்க்கையில் எப்பவுமே வச்சுக்கோங்க. ஓகே, fine. So let us see a video. I like to keep it very simple. I play cricket and all my devotion is towards cricket. You know, I know one thing, whatever is around me is because of cricket. You know, you have to be honest in life. You have to be honest to yourself. You have to be practical. You have to take risk in life, but at the same time, you have to be calculated. You can't just say, okay, I took a risky option at some point of time. You have to be ready for the kind of talent that's really needed to. The kind of person I am, you know, throughout my life, I've never tried to change myself. I've always kept it simple. Devote yourself to something and then, you know, be focused on that. So I think it's the ethics and the principles that really matter in life, and I've kept it really simple, so that has really helped. I feel cricket it's a great leveler. You know, it levels you out. You know, if you're not humble, it teaches you how to be humble. Cricket एक ऐसा गेम है जो flip of coin से start होता है. You know, toss के ही वक्त पैसा ऊपर जाता है. You don't know head आएगा tail आएगा. क्रिकेट देखा गया एक ऐसा गेम है जब आप खराब फॉर्म से गुजर रहे होते हैं तो 90% ऑफ द टाइम जो ऑपोजिशन का सबसे स्ट्रॉन्ग बॉलर होता है वही आपको बॉलिंग कर रहा होता है, और जो सबसे खराब फील्डर होता है वही आपका डाइव मार के एक हाथ से कैच पकड़ता है. I'm someone who keeps talking about being in the present, and it's not something that I keep saying, you know, it's something that I truly believe in. And I feel it's always important to be in the present, focus in the present, because what I'm doing in the present will have an impact on the future, and I don't know where I will be in the next 5 years. So to predict about something that's 9 years down the line, you know, it's very difficult. A bit of advice here and there, because I've seen life more than you. I feel a lot of time you think, you know, it's too tough on you, and 24 hours is not really enough. But I feel if you have good time management, you know, 24 hours is a lot. It's important to learn and not repeat the same mistake. What's done is done. So you'll got it. Fine. So this is what about MS Dhoni. So MS Dhoni. So one of the name enanga Captain Cool, right? So why is called as Captain Cool? Yana ittanayum he had done it. Okay. So இது லைஃப்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகள். Okay, because today we are celebrating. Okay, his birthday na உங்க பர்த்டே ஒரு நாள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணப்படணும்.
உங்க ஸ்டேட்டஸ் எல்லாரும் வைக்கணும், உங்க பேரை எல்லாரும் சுமக்கணும். அதற்கு ஒரே திங், ஹவு இட் கேன் பி நா, பிகினர்ஸ் ஆர் மெனி பட் ஃபினிஷர்ஸ் ஆர் ஃபியூ. ஓகே, ஸோ இந்த வார்த்தைகளோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஸோ பி அ கூல் அண்ட் உங்க பாதையை விட்டு டிவியேட் ஆகாதீங்க. ஜஸ்ட் கோ ஆன், கீப் கோயிங். ரைட், ஸோ லெட் மீ see you next video. Until then, thank you, bye, Jai Hind.